மக்களே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபிய பார்த்ததுக்கப்புறம், அடுத்து உங்க வீட்ல என்ன விசேஷம்னாலும் இந்த ஸ்வீட்ட தான் செய்வீங்க. தேடி புடிச்சு வந்து என் பேஜ்ல இந்த ரெசிபிய நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா, அவ்ளோ சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு வெள்ள சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்ப அப்படியே அடுப்ப மீடியம் சிம்ல வச்சு, அப்படியே சர்க்கரை கேரமலைஸ் ஆக விட்டுருங்க. நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். அந்த கேப்ல மக்ரோனி பாஸ்தா இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து, நல்லா இந்த மாரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொரகொரப்பா அரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைஸா அரைச்சிடக்கூடாது. அடுத்ததா நம்ம கடாயில சேர்த்த சர்க்கரை நல்லா கொஞ்சம் கேரமலைஸ் ஆயிட்டு வருது. நல்லா ஃபுல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா, அதில காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்த கையோடயே எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கேரமல் சர்க்கரைய அப்படியே கரைச்சி விட்டுட்டே வாங்க. சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அதில நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்தா அத இப்ப சேர்த்துக்கணும். ஆக்சுவலா பாஸ்தாவ இந்த மாரி அரைச்சு சேர்க்கும்போது, கேரளா அடை பாயாசம் மாதிரியே இருக்கும். அடை இல்லாமலேயே வீட்ல இருக்க இந்த ஒரு சீக்ரெட்டான பொருள வச்சு நம்ம அடை பாயாசம் குயிக்கா பண்ண முடியும். இப்ப அடுத்ததா வேற ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. அதில துருவுன கேரட் ஒரு கேரட்ட ஃபுல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலா கேரட் ஃபுல்லா வேகணுன்ற அவசியம் இல்ல. நெய் வாசம் வரணும் கேரட்ல. கேரட்ட நெய்யில வறுக்கும்போது ஒரு பிரமாதமான ஒரு டேஸ்ட் குடுக்கும் பாயாசத்துக்கு. அதுக்காக தான் அப்படி பண்றோம். ஸோ கேரட்ட நல்லா நெய்யில கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, அப்படியே எடுத்து வச்சுருங்க. இங்க நல்லா அடை வெந்து வந்துருச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ள அடை வெந்து வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச கேரட்ட சேர்த்துருங்க அதுல. இந்த அடை பாயாசத்துல கேரட் சேர்க்கும்போது டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாயாசம் கொஞ்சம் திக்கா இருக்க மாரி தெரிஞ்சுச்சுன்னா, மேற்கொண்டு அதில ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா உங்களுக்கு பிடிச்ச மாரி நட்ஸ கொஞ்சமா நெய்யில வறுத்து சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான இன்ஸ்டன்ட் அடை பாயாசம் ரெடி ஆயிருச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு உனக்குன்னு அடிச்சு புடிச்சுட்டு குடிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு தனியா இப்பயே எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மக்களே!